ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 தேர்வில் பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூலை மாதமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் எழுத்துத் தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு அப்படிங்கிறது வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாவட்டமாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்பிட்டு இருக்காங்க. ஹால் டிக்கெட் இன் த சென்ஸ் அவங்கள இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கான அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இது யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதில் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சில கொஸ்டின்ஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நடக்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்க இருக்கிறதுல நம்ம இவ்வளோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச அந்த தேர்வுகளை வச்சு ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இனிமேல் இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ட் அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க, நேர்முக தேர்வில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே செலக்டிவாக எடுத்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் அங்கே கேட்பாங்க. ஸோ இதில் கிராம நிர்வாகம் இருக்குது, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாமே பார்த்திங்கன்னா செலக்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ வீடியோஸ் கிராம நிர்வாகம், தமிழ்நாடு ஜென்ரல் நாலேஜ், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா மனசில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு இன்னும் பார்த்தீங்கன்னா நடைபெறாத எவ்வளவோ மாவட்டங்கள் இருக்குது. ஸோ செப்டம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்னும் சில மாவட்டங்களில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் நடக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அந்த கேள்விகள் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸு. ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டின் மிக சிறிய நிர்வாக அலகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமம் தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மிக சின்னது கிராமம் தான். கிராமத்தில் மக்கள் நலனுக்காக முக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்து தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? கிராம மக்கள்னால. பஞ்சாயத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அலுவலர் யார்? கிராம நிர்வாக அதிகாரி. ஓகேங்களா? கிராம உதவியாளருக்கு மேலே இருக்கவங்க. பஞ்சாயத்து தலைவர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பஞ்சாயத்து அலுவலகத்தில் எத்தகைய பதிவுகள் வைத்திருப்பார்கள்? பிறப்பு, இறப்பு, சொத்து பதிவுகள். பஞ்சாயத்து சபை கூட்டம் எவ்வளவு தடவைகள் நடத்தப்படும்? 3 மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, மே 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் குடிநீர் வசதி செய்வது யாருடைய கடமை? பஞ்சாயத்தோட கடமை தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி லைனு, அதுக்கப்புறம் உப்பு தண்ணி லைனு எல்லாமே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்து வரி வசூலிக்குமா? ஆம், இல்லைன்னா அதுக்கு ஆம். கிராமத்தில் தெருவிளக்கு ஏற்பாடு செய்வது யார்? பஞ்சாயத்து. கிராமத்தில் மக்கள் புகாரளிக்க வேண்டிய இடம் எது? பஞ்சாயத்து அலுவலகம். நமது மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 38. ஒரு மாவட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் யார்? மாவட்ட ஆட்சியர். பஞ்சாயத்து அலுவலகம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்னு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஜிஆர் அவங்களோட ஒய்ஃப் அவங்க பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அண்டு கிராம நிர்வாக அதிகாரியின் வேலைகள் பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுறது, சான்றிதழ் வழங்குதல், பதிவுகள் பராமரித்தல், இதெல்லாமே. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் தலைநகர் எது அப்படிங்கிறது சென்னை. பஞ்சாயத்து அலுவலகத்தின் வருமானம் எங்கிருந்து கிடைக்கும்? வரி, அரசு நிதி உதவி. கிராமங்களில் சாலை அமைப்பது யாருடைய கடமை? பஞ்சாயத்து. கிராமத்தில் தேர்தல் நடத்துபவர் யார்? தேர்தல் ஆணையம். பஞ்சாயத்து தலைவர் பெண்களாக இருக்க முடியுமா? பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம். கிராமத்தில் கல்வி வசதி செய்வது யார்? பஞ்சாயத்து மற்றும் அரசு. கிராமத்தில் சுகாதாரம் பார்த்துக்கொள்வது யார்? பஞ்சாயத்து மற்றும் அரசு. பஞ்சாயத்து அலுவலகம் பொதுவாக எங்கு இருக்கும்? கிராமத்தின் மையப்பகுதியில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு போயிடலாம். இந்தியாவின் தலைநகர் நியூ டெல்லி. இந்தியாவின் நாணயம் ரூபாய். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள் உள்ளன. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் தலைவர். ஸோ இப்போ இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ துணை குடியரசுத் தலைவர் இப்போ தான் ரீசெண்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன பாட்டு. தேசிய கீதத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கொடி நிறங்கள் பார்த்தீங்கன்னா 3 நிறங்கள் இருக்கும். ஸோ ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை. தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், தேசிய பழம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேசிய மலர் தாமரை, தேசிய மரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேசிய விளையாட்டு ஹாக்கி. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். மிக சிறிய மாநிலம் பரப்பளவில் கோவா. இந்தியாவின் மிகப்பெரிய நதி கங்கை. இந்தியாவின் மிகப்பெரிய மலை எவரெஸ்ட். அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய மலை இந்திய எல்லை அருகேன்னு ப்ராக்கெட்டில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இது இப்போ கரண்ட்டாக இந்தியாவுக்கு கீழே இல்லை. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய மலை பார்த்திங்கன்னா காட்வின் ஆஸ்டின் கேட்டுன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி எதற்காக பிரபலமானது? சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். மெரினா கடற்கரை எங்கே உள்ளது? சென்னை. பெரியார் அணை எங்கு உள்ளது? தேனி மாவட்டம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வைகை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார் டேமில் இருந்தால் முல்லை பெரியார் டேமில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வருது. ஸோ வந்து வைகை டேம் தான் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது மக்கள் அடர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி காவேரி. இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2. ஓகேங்களா. அடுத்த அறிவியல் கொஸ்டின் போகலாம். சூரியன் எந்த திசையில் உதயமாகுது? கிழக்கு. எந்த திசையில் அஸ்தமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு. மனித உடலில் ரத்தத்தை வந்து கடத்துவது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பை கொடுக்கறது இதயம். மனிதனுக்கு உள்ள எலும்புகள் 206. சுவாசிக்க தேவையான வாயு ஆக்சிஜன். மரங்கள் வெளியேற்றும் வாயு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். நிலவின் ஒளி எதிலிருந்து வருகிறது? சூரியனிலிருந்து அந்த நிலவு வாங்கி தான் நம்மளுக்கு வந்து பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்து மண்ணில் வாழும் புழு வந்து பார்த்திங்கன்னா மண்புழு. மின்னல் ஏற்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம். மழை எதனால் வருகிறது? ஆவியாதல் மற்றும் உறைதல் காரணமாக வருது. மனிதனின் கண்கள் வந்து பார்த்திங்கன்னா 2. மனிதனின் மூளை வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்குது. மனிதனின் இரத்த நிறம் அப்படிங்கிறது சிவப்பு. மனிதனின் பெரிய எலும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடை எலும்பு. மரங்கள் உணவு தயாரிப்பது எதன் மூலம்? ஒளிச்சேர்க்கை மூலமாக. நம் பூமி சுழல்வது எதை சுற்றி? சூரியனை சுற்றி. பூமி மட்டும் இல்லை, பூமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 8 கோள்களுமே வந்து சூரியனை சுற்றி தான் வருது. நிலவு எதை சுற்றுதுன்னா நிலவு வந்து நம்ம பூமியை சுற்றுது. இந்த பூமியோட துணைக்கோள் வந்து நிலவு. அதேமாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள்கள் இருக்குது. ஸோ மிக சிறிய கோள் வந்து பார்த்திங்கன்னா புதன். மிகப்பெரிய கோள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர். ஓகேங்களா. அடுத்து வந்து சந்திரனில் காற்று உள்ளதா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து காற்று கிடையாது. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் போயிடலாம். ஸோ 10 × 10 100. 25ஓட 75 கூட்டினா 100. 50ஓட 25 மைனஸ் பண்ணால் 25. 100ஓட 10 வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 10. 12ஓட 12 வந்து பார்த்திங்கன்னா பெருக்குனிங்கன்னா 144. 7ஓட 8 பெருக்குனிங்கன்னா 56. 200ல் 175 மைனஸ் பண்ணிங்கன்னா 25. ஆஃப் 100 அப்படிங்கிறது 50. half of 25% ஆஃப் 200 வந்து பார்த்திங்கன்னா 50. 99ஓட 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100. 365 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு வருடம். 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது 1 மணி நேரம். 1000 மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர். 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபா. லீப் இயரில் வந்து எத்தனை நாட்கள் இருக்குன்னா 366 நாட்கள் இருக்கும். ஆங்கிலம். ஸோ வந்து நெக்ஸ்ட் இங்கிலீஷ் போயிடலாம். இந்தியாஸ் நேஷ்னல் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாக். இந்தியாஸ் நேஷ்னல் அனிமல் டைகர். 1 இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 months. 1 வீக் அப்படிங்கிறது 7 days. டே ஆஃப்டர் மண்டே வந்து டியூஸ்டே. டே பிஃபோர் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. ஆப்போசிட் ஆஃப் பிக் ஸ்மாலு. ஆப்போசிட் ஆஃப் ஹார்ட் வந்து கோல்டு. ஃப்ளூரல் ஆஃப் சைல்டு வந்து சில்ட்ரனு. ஃப்ளூரல் ஆஃப் மேன் வந்து பார்த்திங்கன்னா மென்னு. மை நேம் இஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த இஸ்ஸுக்கு வந்து டேஷ் விட்டுருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். த சன் டேஷ் இன் த ஈஸ்ட் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தமிழ்நாடுஸ் கேபிட்டல் இன் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. விச் இஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குல்ல, ட்ரை கலர். விச் இஸ் த நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா ஹாக்கி. இதில் வந்து இந்த தமிழ்நாடுஸ் கேபிட்டல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேட்கலாம். ஸோ வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் எது, வாட் இஸ் யுவர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் நேமாச்சு இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளோட சேனலில் ஃபர்தராக நிறையா வீடியோஸ் இந்த கிராமோதய இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.